மீண்டும் என் தாய் எனக்கே பிறக்க வேண்டும் என ஆசை கொள்ளும் அன்பு புதல்வரா நீங்கள்? நீங்கள் தொழுது பிரார்த்திக்க வேண்டிய இறைவனின் வீடு இதுதான். வாழும்போது தாயின் ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் மன வருத்தத்தில் உள்ளீர்களா? நீங்கள் வணங்கி மன அமைதியடைய வேண்டிய கோயில் இதுதான். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் கோணேஸ்வரர் திருக்கோயிலில் அன்னைக்காக பிரார்த்திப்போம். அந்த சிவனின் அருளால் அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். காவிரியின் தென்கரை தலமும் தேவார பாடல் பெற்ற இந்த தலத்தின் மூலவராக வீற்றிருக்கும் சிவபெருமான் பெற்ற தாயின் உயிர்காக்கும் தேவனாக விளங்குகிறார். அமுதலிங்கேஸ்வரர் என்றும் வான்மீக நாதர் என்றும் அழைக்கப்படும் இத்தல இறைவன் சகல நோய்களையும் தீர்க்கும் சத்திய மூர்த்தியாகவும் விளங்குகிறார். கும்பகோணத்திலிருந்து தென்கிழக்கே சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. திருவாரூரில் இருந்து சுமார் 16 கிலோமீட்டர். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னனால் கட்டப்பட்ட இக்கோயிலின் சிறப்புகள் காலத்தால் அழிவில்லாத கல்வெட்டுகளில் பதிக்கப்பட்டு பெருமைப்படுத்தப்பட்டுள்ளது. பிரளய காலத்தில் படைப்புக்குரிய வேதங்களை பிரம்மன் ஒரு அமுத குடத்தில் இட்டபோது அது வெள்ள பிரளயத்தில் அடித்துச் செல்லப்பட்டு தென் திசையில் மிதந்து வந்தது. மீண்டும் உயிர்களை படைக்க விரும்பிய சிவன் வேடன் வடிவில் சென்று குடத்தின் மீது அம்பு எய்தபோது அதன் வாய்ப்பகுதி பூமியில் விழுந்த இடத்தில்தான் சிவபெருமான் சுயம்புலிங்கமாக தோன்றினார். அந்த புண்ணிய திருத்தலமே குடவாயிலில் கோணேஸ்வரர் என்ற பெயரில் மாடக் கோயிலாக காட்சியளிக்கிறது. கோபுரமில்லா கோயிலாக விளங்கும் இத்தலத்தில் நடந்த புனித நிகழ்வுகள் ஏராளம். கருட பெருமானின் தாய் வினதை என்பவர் சத்குரு என்பவளின் சூழ்ச்சியால் அவளிடம் அடிமையாக இருந்துள்ளார். தனது தாயை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க நினைத்த கருடன் இத்தலத்தில் சிவபெருமானை மனமுருக வேண்டிய போது அவரது தாயை காப்பாற்றி அருள்மழை பொழிந்தார். இதனால் மகிழ்ச்சியடைந்த கருடன் இங்கு பிரம்மாண்ட கோயில் எழுப்பியதாக புராணங்கள் கூறுகின்றன. அது முதல் சர்வ சக்தி பெற்ற இந்த ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் தாயின் ஆசைகளை நிறைவேற்றவும் தாயின் நலனுக்காகவும் இத்தல இறைவனை இங்கு வந்து தரிசித்து பலன் பெற்று வருகின்றனர். கோச்செங்கட் சோழன் முற்பிறவியில் சிலந்தியாயிருந்து திருவானைக்கா இறைவனுக்கு வலைப்பந்தல் அமைத்து வழிபட்டதால் மீண்டும் மறுபிறவியில் இறைவன் அருளால் சோழ நாட்டின் பேரரசனாக பிறக்கும் பேறு பெற்றான். பின்னர் முற்பிறவியில் தான் சிலந்தியாக இருந்தபோது தான் செய்த சிவதொண்டிற்கு யானை ஒன்று இடையூறாக இருந்த காரணத்தினால் யானை ஏறாத இந்த மாடக் கோவில்களை கட்டியதாகவும் இங்குள்ள கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. அருள்மழை பொழியும் இக்கோயிலுக்கு ராஜகோபுரம் இல்லாததோடு ஒரு முகப்பு வாயில் மட்டுமே உள்ளது. மேற்புறத்தில் பஞ்சமூர்த்திகள் உருவங்கள் வண்ணச் சுதையில் அழகுற அமைக்கப்பட்டு கோயிலுக்கு எதிரில் அமிர்த தீர்த்த குளம் அழகாய் காட்சியளிக்கிறது. கருடன் சிவபெருமானை வேண்டிக் கொள்வது போன்ற சிற்பங்கள் கோயில் சுவரில் சித்தரிக்கப்பட்டு காட்சியளிக்கின்றன. தேவர்களுக்கு கிடைத்த அமிர்தத்தின் ஒரு துளி இங்கு விழுந்து கோயில் குளமாக மாறியதால் மகாமக நாளில் இந்த குளத்தில் நீராடுவது புனிதமாகவும் கருதப்படுகிறது. இங்கு இன்னொரு அதிசய நிகழ்வாக சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கும் இறைவன் மீது தை மாதத்தில் 3 நாட்கள் சூரிய ஒளி விழுந்து இறைவன் பிரகாசமாய் ஜொலிப்பதை காண முடிகிறது. இக்கோயில் சிறப்புகளில் ஒன்றாக சரும நோய்களால் அவதிப்படுபவர்கள் இத்தல ஈசனை வணங்கி நலம் பெற்று வருகிறார்கள். திருநொபிந்து எனும் முனிவர் குஷ்ட நோயால் அவதியுற்ற நிலையில் இத்தலத்தில் சிவபெருமானை நோக்கி கடும் தவமிருந்ததன் காரணமாக அகமகிழ்ந்த இறைவன் அவருக்கு காட்சியளித்ததோடு அவரது நோயை நீக்கி அருளாசி வழங்கியதாக கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்றளவும் சருமத்தில் ஏதேனும் நோய் இருப்பவர்கள்
வீட்டில் இருந்தபடியே குடவாசல் கோணேஸ்வரரை மனதார வேண்டிக் கொண்டு ஒவ்வொரு திங்கட்கிழமை மற்றும் பிரதோஷ நாளிலும் விளக்கேற்றி குடவாசல் கோணேஸ்வரரை மனதார வழிபடுவதோடு 5 பேருக்கேனும் தயிர் சாத பொட்டலம் வழங்கினால் தீராத நோயையும் தீர்த்தருள்வார் இந்த கோணேஸ்வரர் என்றும், கோணேஸ்வரர் பதிகம் பாடினால் கோளாறுகள் அனைத்தும் நீங்கும் என்பது சுற்றுவட்டார மக்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. வாழ்நாள் எல்லாம் உதிரத்தை பாலாக்கி உயிர் வாழ வைத்த நம் அன்னையின் நலன் காக்க, அவளின் ஆசைகளை நிறைவேற்ற இந்த இறைவனை வணங்கி பிரார்த்திப்போம்.